ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். காஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. சாட்டர்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாள் எங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததோடு சரிங்க, கழுவி தான் கொண்டு வந்தேன். இங்கேயும் அப்படியே வச்சுட்டேன். அதை ரீஃபில் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கல. அன்றைக்கி காலையில் தான் எல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நிறைய ஸ்டோர் பண்ண முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி லிட்டு மட்டும் இல்லாமல் இருந்தால் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, அந்த மூடியில் லைட்டாக ஒரு கேப் இருக்குது. கழுவும் போது சோப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த மூடிக்குள்ளே இறங்கிரும். ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் விட்டுட்டேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனி ஒவ்வொரு டைம் கழுவும் போதும் ஏதாவது ஈர துணியை வச்சு அந்த மூடியை மட்டும் நம்ம தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். மற்றது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாகவே கழுவிடலாம். முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அஞ்சரை பெட்டியில் 6 தாங்க இருந்தது. இதில் எனக்கு 2 எக்ஸ்ட்ரா கிடச்சதுனால முந்திரி பருப்பும் கசகசாவும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வறுத்தரைக்கிற குழம்பு, அதுக்கப்புறம் பொங்கல்லாம் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு நிறையாவே யூஸ் பண்ணுவோம். அதனால முந்திரி பருப்பை போட்டு வச்சுருக்கேன். முந்திரி பருப்புமே எப்போவுமே இந்த மாதிரி முழுசாக வாங்கினீங்கன்னா கட் பண்ணி வைங்க. சின்ன சின்ன பூச்சி அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லி, ஒரு சின்ன டீஸ்பூனில் சீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் எடுக்கிற மாதிரி இருந்தால் 5-6 சேர்த்திக்கலாம். சாதாரண மிளகாய் எடுக்கிறீங்க, காரம் அதிகமாக இருக்குன்னா ஒரு 4 கூட போதும். அதுக்கப்புறம் கசகசா 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுருங்க. கசகசா கடைசியாக தான் சேர்க்கணும், அதாவது எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். கொப்பரை தேங்காய் ஒரு கையளவுக்கு எடுத்து வறுத்துக்கோங்க. அது ரொம்ப நேரம் வறுபட வேண்டாம், சும்மா அந்த சூட்லேயே இருந்தால் போதும். இல்லை உங்ககிட்ட அது இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க. இது ட்ரையாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால வெளியிலேயே ஒரு 2-3 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமையே இருக்கும். இந்த பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நிறைய குழம்புக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்பு. அப்படி இல்லைன்னா ஏதாவது காயெல்லாம் வறுக்கிறீங்க அப்படின்னா இந்த பவுடர் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இதை வச்சு தான் ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். முட்டையை முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுடரில் நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்க்காமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேயே கூட இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் கொப்பரை தேங்காய் சேர்க்கறதுனால சில சமயம் அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அப்போ என்னாகும், வெளியில் வைக்கும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நாங்கள் ஊர்லேருந்து வந்தப்போ கொஞ்ச நாளிலேயே எடுத்ததுங்க. அதனால எனக்கு நிறைய வேலை கிச்சனில் பெண்டிங் இருந்தது. இப்போ சமைச்சிட்டே அதெல்லாம் சைட் பை சைடு நான் பண்ண போகிறேன். உங்களோடையும் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே குழம்புக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் இப்போ கொஞ்சம் பிங்கிஷாக கிடைக்குதுங்க. அதனால இது நல்லா வதங்கினாலுமே வீடியோவில் பார்க்குறக்கு அப்படியே பிங்க் கலர் மாதிரியே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெயெல்லாம் நான் ரீஃபில் பண்ணாமையே வச்சுருக்கேன். இங்கே ஒரு ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இது முன்னாடி நான் வாங்கினதுனாலும் கிச்சனுக்காக நான் வாங்கலை. முகில் குட்டி பையனாக இருக்கும்போது அவனுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம். மெலிசா அண்ட் டோவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ரூட்ஸ் கட்டரா இல்லை வெஜ்ஜி கட்டரான்னு தெரியலை. குட்டி குட்டியாக ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதை கட் பண்ணி பசங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டாய் தான். அந்த டாய்ஸ்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியலை. ஆனால் இந்த ட்ரே மட்டும் நான் பாதுகாப்பாக எடுத்து வச்சுருந்தேன். முகில் பிறந்து கொஞ்ச நாள்லையே வாங்கினதுங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 6 வருஷமாக இதே ட்ரேயில் தான் நான் எண்ணெயெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டை குழம்புக்கு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்க பவுடர் இல்லாமல் இந்த குழம்புக்கு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தான். முட்டையை வேக வைக்கிறோம், அதனால அது எந்த திக்னஸும் குழம்புக்கு கொடுக்க போகிறதில்ல. குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால வெங்காயம் தக்காளியை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே சமயத்தில் அது நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து தொக்கு மாதிரி வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது அங்கே வதங்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இங்கே கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா
தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். எண்ணெய் ஊற்றி வச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் ரெண்டுமே ஐக்கியாவிலேருந்து நான் வாங்கினேன். $9.99 அப்படின்னு இருந்துச்சு. இப்போவுமே அதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஐக்கியா போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆன்லைன் லிங்க்கெல்லாம் எனக்கு கிடைக்கல. இது நான் நேரடியாக கடையில் போய் வாங்கினது தான். கிராமிய எண்ணெய் அப்படின்னு சொல்லி கடலெண்ணெய் கிடைக்கும் பார்த்தீங்களா இந்தியன் ஸ்டோரில், அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கேன் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. நேரடியாக பாட்டிலுக்கெல்லாம் ஊற்ற முடியலை. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதுக்கப்புறமா அதிலிருந்து பாட்டிலுக்கு மாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த ரீஃபில் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வேலை தாங்க. நம்ம நினச்சோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முடப்பட்டுட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோன்னு வைங்களேன், சமைக்கிறப்பெல்லாம் ஒரு பெரிய கடி. நானும் வந்ததிலிருந்து ரீஃபில் பண்ணலான்னு நினைக்கிறது. சரி இந்த சின்ன பாத்திரத்தில் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னே எடுத்து வச்சு, அதுலேயும் தோசையை கல்லில் ஊற்றுனதுக்கப்புறமா தான் எண்ணெய் தீர்ந்து போகும். அப்புறம் கல் அப்படியே சிம்மில் போட்டுட்டு ஓடி போய் ரீஃபில் பண்ணுறது. அதுக்காகவே தான் இன்றைக்கி ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இத்தனை எண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த பெரிய பாட்டில் மாதிரி 2 ஊற்றுறேன் பாருங்கள், அது நல்லெண்ணெய் ஒன்று, கடலெண்ணெய் ஒன்று. மற்ற குக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதில் ஊற்றிட்டு இருக்கிறது தோசைக்காக நான் வச்சுருக்கேங்க. ஸ்பூனோடு இருக்கு இல்லையா, நம்ம ஈஸியாக எடுத்து தோசைக்கு விட்டுறலாம். குட்டியாக ப்ரஷ்ஷு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது சப்பாத்திக்கெல்லாம் மேலே தடவி விடலாம். பரோட்டா பணியாரக்கல்லெல்லாம் உள்ளே தடவி விடுறதுக்கு, தோசைக்கல்லுமே சில சமயம் ஒட்டிக்கும்ல, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சிலிக்கான் தான், அதனால் ஒன்றும் ஆகாது. எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரட்டி மறுபடியும் நான் மூடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறேன். மொத்தத்தையும் இன்றைக்கே நான் யூஸ் பண்ணிடுவேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி சேர்க்காமல் ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க. காளான், மட்டன், சிக்கன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்ரையாக இந்த பவுடரை போட்டு ஒரு பெரட்டி கூட சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கூட தண்ணி எவ்வளோ தேவையோ இப்போவே பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதனால் ஒரு கொதி வரும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கணும். இங்கே தான் கருவேப்பிலை பொடி நான் சேர்க்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் கருவேப்பிலை பொடி எல்லா டிஷ்ஷுக்கும் சேர்க்குறீங்க அப்படின்னு. பசங்க எப்படியும் கருவேப்பிலையை வச்சா எடுத்து வச்சு தான் சாப்பிடுவாங்க. நானே அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். கருவேப்பிலை பொடியாக அதில் சேர்த்துட்டோன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நமக்கு அது உள்ளே போன மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரெசிபீஸ்லேயும் நான் கருவேப்பிலை பொடியாக சேர்த்துக்கிறது. விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இந்த கண்டெய்னரில். ஹனிக்காக யூஸ் பண்ணுற பாட்டில் தான் இது. இந்த குட்டியாக இருக்க ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த ஹனி கண்டெய்னர் இதுதான் சேர்ந்து வந்தது. பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்பூனோட, அது தனியாக தான் நான் வாங்கினேன். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பாருங்கள் இருக்கும். ரொம்ப முன்னாடி வாங்கினதுங்க, இப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரியல எனக்கு அமேசானில். தேங்காய் எண்ணெயை இந்த ஸ்டீல் டப்பாவில் தான் ஊற்றி வைப்பேன். ஏன்னா எப்படியும் வின்டரில் அது கட்டி ஆயிரும். அது உருகி வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டீலாக இருக்கிறனால டக்குன்னு அடுப்புக்கு பக்கத்தில் தூக்கி வச்சிடலாம். அந்த சூட்டுக்கே அது உருகி வந்துடும். அப்படி இல்லைனாலும் ஈஸியாக பர்னர்லேயும் வச்சு நம்ம சூடுபடுத்திக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதனால தான் அதில் ஸ்டோர் பண்ணுறது. இப்போது இதுலேயுமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஏன் 2 தனித்தனியாக தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் கண்டெய்னரில் இருக்கிறது சமைக்கிறதுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம். தலைக்கு தேய்க்கிறதுக்கு மட்டும் இந்த குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறது. பாட்டில் மாதிரியெல்லாம் இங்கே போட்டு வச்சோன்னா வின்டரில் கட்டி ஆயிரும், அதிலிருந்து எடுக்கவே முடியாது. இந்த குட்டியாக இருக்கிறதுல ஸ்பவுட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கையில் ஈஸியாக ஊற்றிக்கலாம். அதே சமயத்தில் மைக்ரோவேவில் தூக்கி வச்சு ஒரு 5 செகண்ட் வச்சுட்டோன்னா கட்டியானாலும் உருகி வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி கண்டெய்னரே நான் வச்சிடுறது. கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது டெய்ஸோ அப்படிங்கிற கடையில் தான் வாங்கினேன். செராமிக் கண்டெய்னர் தான், மைக்ரோவேவில் நம்ம யூஸ் பண்ணலாம், டிஷ்வாஷர் சேஃபும் கூட. அப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா காஸ்கோ போய் சாயந்தரம் நான் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு காஸ்கோவில் இருக்க தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும். நான் இவ்வளவு நேரம் மாங்குன்னு தேங்காய் எண்ணெயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட்னால இந்த தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. அதுவும் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, தேங்காய் எண்ணெய் நச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அதுக்காகவே தான் இத்தனையும் பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ளைட்டில் போகும்போது கூட நான் ஒரு சின்ன பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு தாங்க போவேன். ஸ்கின்ல கொஞ்சம் வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா அந்த வின்டரில், அப்போ ஏதாவது மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும் தான். அது போட்டாலுமே அவருக்கு இந்த தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைச்ச மாதிரி இருக்கும் அவருக்கு. இப்போ இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. வேக வச்சுருக்க முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு உள்ளே போட்டுடலாம்.
ஒரு கொதி மட்டும் வரட்டும், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். காலையில் ஒரு 11 மணி வாக்கில் எழில் குட்டி தூங்குவார். அதனால் அந்த டைமுக்கு என் ஹஸ்பண்டும் எழிலும் போய் படுத்து தூங்கிட்டாங்க. முகில் ஏதோ கிராஃப்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தான். நான் சரி டைம் கிடச்சிதே அப்படின்னு டிவி அப்போ தாங்க போட்டேன். டிமாண்டி காலனி 1 இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அதுவே இன்னும் பார்க்கவே இல்லை. 2 வேறு ரிலீஸ் ஆயிருச்சு. சரி 2 பார்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க போட்டேன். எந்திரிச்சு வந்துட்டான். அதாவது டிவியெல்லாம் ஓடணும். ஆனால் அவங்களோட ப்ரோக்ராம் தான் ஏதாவது நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம எதுவும் பார்த்துறக்கூடாது. அதுக்காக தான் ரிமோட்டை குடு குடு அப்படின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி அழ வச்சுட்டோன்னு வைங்களேன், இனி சாப்பாடு வேற ஊட்டி விடணும். அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அப்படியே சமாதானப்படுத்தி விளையாட விட்டு, நல்ல மூடில் இருக்கிறப்ப அப்படியே சாப்பாடை ஊட்டி விட்டுருவேன். பொதுவாக லன்ச் டைம் அப்படிங்கிறது வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஆயிருங்க. நானும் எழிலும் ஒரு டைமுக்கு சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்டு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவர் ஒரு டைமுக்கு சாப்பிடுவார். முகில் ஸ்கூல்லேருந்து 3 மணிக்கு தான் வருவான். என்ன தான் டிஃபன் பாக்ஸில் நம்ம கொடுத்து விட்டாலும் வீட்டுக்கு வந்தும் நாங்கள் என்ன செஞ்சோமோ அதை சாப்பிட வச்சுருவோம். ஸோ 3 மணிக்கு வந்து குளிச்சுட்டு 3:30க்கெல்லாம் சாப்பிட்ருவான். அதனால் லீவு நாளில் மட்டும் என்ன பண்ணுறது, பசங்க 2 பேருக்குமே ஒரே சமயத்தில் நான் ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நான் ஏதாவது கிச்சனில் வேலையாக இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது வீடியோக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அவர் ஊட்டி விட்டுருவார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். முகில் சாப்பிட்டுக்குவாங்க பிரச்சனை பண்ணாமல். இந்த எழில் இருக்கான் பாருங்கள், சாப்பிட சாப்பிட கடைசியில் ஒரு 2-3 வா இருக்கும். எந்திரிச்சு அங்கே போக இங்கே போக இதே தான் பண்ணுவான். ஹை சேரில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அதில் உட்கார மாட்டேங்கிறான். கீழே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டிஃபன் மாதிரி இருக்குது அப்படின்னா கூட ஓகே சாப்பிட்றான். ஆனால் அந்த சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். எல்லார் வீட்டையும் நடக்கிற அதே கதை தான் இங்கேயும் நடக்கும். வீடு ஃபுல்லாக துப்பி வைக்கிறது, ஏதாவது அங்கங்கே சிந்துறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறமா தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். வீடு 24 மணி நேரமும் இங்கே க்ளீனாகவே இருக்காதுங்க. எல்லா குப்பையும் போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், இந்த கார்பெட்டில் போய் டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சு உட்காந்துருப்பாங்க. அதனால் எல்லாமே இருக்கும். ஆனால் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அவ்வளவுதான். அந்த ஃபெயில் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வரும் இல்லைங்களா, அதுதான் நாங்கள் 4 பேர் சேர்ந்து உட்காந்து அப்பப்போ பார்ப்போம். அதுதான் ஓடிக்கிட்டுருக்கு. அது பார்த்துட்ருக்கவே டாய்ஸுக்கு சண்டையும் வந்துடும். பில்டிங் பிளாக்ஸை எடுக்கவே மாட்டாங்க. எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் தான் இந்த கலர் கட்டுவேன் அப்படின்னு ஒருத்தன் நிற்பான். இல்லை அந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நிற்பான். இப்போ தான் மொட்டை வேறு அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர்ந்துட்டுருக்கா. 2 மண்டையும் கொஞ்சம் இடிச்சுக்கும். அதனால தள்ளி வேற விட வேண்டியதாக இருக்கும் அப்பப்போ. நான் இந்த டைமில் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் அப்படியே கண்ணை மூடி தூங்கலாம் அப்படின்னு பார்ப்பேங்க. ஆனால் அப்போ தான் கண்ணை மூடி இருப்போம், ஒரு பிரளயமே நடக்கும். அதனால் அந்த தூக்கமும் தூங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். பசங்க பெருசாயிட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம கூப்பிட்டா கூட வந்து பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது செப்டம்பர் 7ஆம் தேதி ஆயிருக்குங்க. எழில்குட்டியோட பிறந்த நாள். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 2 வயசு ஓடி போயிருச்சு. இன்னும் அதே மாதிரி 2 வருஷம் ஓடிடுச்சுன்னா அவரும் பெரிய பையன் ஆயிடுவார். பேகு மாட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். கையில் 2 மாத குழந்த. அவனை தூக்கிட்டு ஃப்ளைட்டில் நாங்கள் கலிஃபோர்னியாவிலேருந்து இங்கே ஆஸ்டின் வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்துமே 2 வருஷம் ஆக போகுது. நவம்பரில் தான் வீடு பால் காய்ச்சினோம். நவம்பரில் தான் இங்கே வந்தோம். ஸோ அப்போ வந்து அவன் 2 மாத கை குழந்த. எப்படி நாள் ஓடி போச்சுனே தெரியலை. கை குழந்தையாக தூக்கிட்டு வந்த பையன் இங்கே பாருங்கள், டாய்ஸ் எல்லாம் இப்போ எப்படி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. வெளியில் கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே அவர் டாய்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடுவார். வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னா க்ளீன் பண்ண மாட்டார். வெளியில் எங்கேயாவது போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஓடி ஓடி எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைம்லேயும் எடுத்துகிட்டு போக மாட்டான். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவான். அதுலேயும் இந்த காரை எடுத்து கொண்டு போய் வெயின்னு தான் சொல்லியிருப்பேன். அந்த காரை எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு மட்டும் பாருங்களேன். அந்த மாதிரி சில சேட்டையெல்லாம் இருக்குது. ஒரு வழியாக எப்படியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். காஸ்கோ ஷாப்பிங் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஃப்ரூட்ஸு, பால், முட்டை, அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் மெயினாக வாங்கிட்டு வரணும். இது எல்லாமே அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் காட்டியிருந்திருப்பேன். பெருசாக நான் வீடியோ உள்ளே எடுக்கலைங்க. ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்தேன். கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு. பசங்களோட வெளியில் போகும்போது கையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு போயே ஆகணும். கிரேப்ஸை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். உப்பு போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மருந்து நிறைய அடிப்பாங்க. அதனால் உப்பு போட்டு கழுவிடுங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும்.
இதை தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். அன்னைக்கு காஸ்கோ போயிட்டு வரும்போது முகில டைக்வாண்டோ கிளாஸில் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு சாட்டர்டே லெகோ பார்ட்டி நைட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. ஒன்றும் இல்லை, இந்த லெகோஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க. பசங்கள்லாம் அதை கட்டி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டின்னருக்கு பீட்ஸா தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஈவினிங் 6லேருந்து நைட் 10 வரைக்குமே இந்த பார்ட்டி போகும். அங்கே தான் முகில கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். முதல்ல காஸ்கோ போனோம். போயிட்டு வர்ற வழியில் முகில் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். முகில ட்ராப் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் உள்ளே போனார். நாங்கள் கார்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஃபேமிலி காரில் வந்திருக்காங்க. அமெரிக்கன் தான். அவருமே இங்கே ஸ்டூடெண்ட்டாக தாங்க இருக்கார். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே கிட்டத்தட்ட இங்கே டைக்வாண்டோவில் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வந்து எல்லாரையும் இறக்கி விட்டுருக்காரு. விட்டுட்டு அங்கே மாஸ்டர்கிட்ட நான் எல்லாரையும் இங்கே இறக்கி விட்டுட்டேன், ஒரு 2 இயர்ஸ் கழித்து வந்து நான் பிக் பண்ணிக்கிட்டா அப்படின்னாராம். என் வீட்டுக்காரருக்கு கேட்டுட்டு சிரிப்பு தாங்க முடியல. என்கிட்ட காரில் வந்து மனுஷன் என்ன கஷ்டப்பட்டுருந்தா எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு 2 இயர்ஸ் கழித்து வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போவார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இத்தனைக்கும் அவருமே அங்கே ஸ்டூடெண்ட்டு தான். அவருக்கும் தான் அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் மற்றவங்களெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அவர் வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கார் வாஷ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஊருக்கு போயிட்டு ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் எழில கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் வர்றோம். அது என்னன்னே தெரியலங்க. இங்கே வந்தாவே எழில் அழ ஆரம்பிக்கிறான். அது ஏன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியலை. வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாருங்கள், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நாங்களும் ஒவ்வொரு டைமும் இந்த டைம் கூட்டிகிட்டு போனால் அது அப்படியே பழகிடுவான் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது ஃபெயிலியர் தான் ஆகுது. முகிலெல்லாம் குட்டி பையனாக இருக்கும்போது இங்கே வர்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவான். ஏன்னு தெரியல, எழிலுக்கு மட்டும் அது பிடிக்க மாட்டேங்குது. குழந்தைங்க பயந்துட்டு அழுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அழறான். அதுவும் கத்த ஆரம்பித்தான்னா நிப்பாட்டவே மாட்டேன்றான். காரெல்லாம் வெளியில் ட்ரை ஆகி வந்து அவங்க கிளாத் வச்சு வைப் பண்ணுவாங்க பாருங்கள், அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் அவர் அழுது ஓயிறாரு. நாங்களும் இந்தியா போயிட்டோம், சரி மறந்துருப்பான் இந்த 2 மாதத்தில் அப்படின்னு நினச்சோம். ஆனால் மறக்கவே இல்லைங்க, அப்படியே ஞாபகம் வச்சுருக்கான். அது கார் வாஷ் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த ஏரியாக்குள்ளே நுழையும் போதே அழுக ஆரம்பிக்கிறான். என்ன ரீசன்னு எங்களுக்கு தெரியலை. எனக்கு என்னென்னா, முகில் அந்த வயசில் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களையும் நான் பார்க்குறேன். யாருமே இந்த விஷயத்துக்கு அழுது நான் பார்த்ததில்ல. அதனால் எங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதுலேயும் 8 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு பயந்து அலறிக்கிட்டு அலறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது நார்மல் தானா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வீல்னு அழுதுகிட்டு இருந்தான். அங்கே பாருங்கள், முன்னாடி குப்புறப்படுத்துக்கிட்டு ஏதோ விளையாண்டுட்ருக்காரு. அவர் டீ போட்டுட்டு இருந்தார். நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லலாம் கொடுத்து விட முடியாது. ட்ரைடு கிரான்பெரிஸும் ட்ரைடு மேங்கோவும் உள்ளே இருக்குது. அதை மட்டும் எடுத்து முகிலுக்கு கொடுத்து விட்டுருவேன். மற்றபடி இந்த சீட்ஸு, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் இதெல்லாம் நான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் எக்ஸ் அன்றைக்கி கிடைக்கவே இல்லை, ஏன்னு தெரில. ஒயிட்டு தான் கிடச்சிது. அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் க்ராசரி ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி 2 லாங் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேங்க. அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டியிருந்திருப்பேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியறதில்ல. இன்ஸ்டாவில் பார்க்குறவங்களுக்கு லாங் வீடியோஸ் எல்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னும் கேட்குறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். காய்கறிகள் இந்தியன் ஸ்டோரில் தாங்க போய் வாங்கணும். அது சண்டே தான் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். முகில் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டான். அதனால எங்களுக்கு மட்டும்தான் டின்னர். சாப்பிட்டுட்டு எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க. நான் மிச்சம் இருக்க அந்த டிமாண்டி காலனி படத்தை தான் போட்டுட்ருக்கேன். என் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார், ஹாரர் படமாக தேடி தேடி பார்க்கணுன்னு ஆசைப்படுற, ஆனால் பயந்துக்கிட்டேவும் பார்க்குற, அப்புறம் ஏன் அதை பார்க்குற அப்படிம்பாரு. அது என்னன்னு தெரிலங்க, அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு பிடிக்கும். அதுலேயும் அந்த டிமாண்டி காலனியில் ஃபோன் ரெக்கார்டிங் இருக்கும் இல்லைங்களா, கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு நேற்றே இறந்துட்டாருங்க, இப்போ உங்கள் கூட இருக்கிறதே யாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு சீன் வரும் பாருங்கள் டிமாண்டி காலனி 1ல். அந்த சீனெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் தனியாக உட்காந்து பார்க்கவே இல்லை. குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு தான் பார்த்து முடித்தேன். நல்லா இருந்துச்சு. எப்படி இதை மிஸ் பண்ணேன் அப்படின்னே தெரிலங்க. இனி பார்ட் 2 படத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ்லையா ப்ரைம்லையா எப்போ வரும்னு. வந்ததுக்கப்புறமா தான் பார்க்கணும். வாட்டர் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நாளாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இருந்தோம். ஹெச்இபியில் போய் நாங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் ரீஃபில் பண்ணிடுவோம். அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எக்கனாமிக்கலாக பார்த்தாலும் எல்லாம் ஒன்றா தாங்க வந்தது. எல்லாம் கேல்குலேட் பண்ணி போட்டு பார்த்துட்டு தான் என் ஹஸ்பண்டு நம்ம ரீஃபிலே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. இந்த தடவை இந்தியா போயிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேருக்குமே ஜெட் லேகு.
அவருக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயினாக இருந்தது. தண்ணி வந்து தீந்தும் போயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா பிடிச்சிட்டு வந்து குடுத்துருப்பாங்க தான். பட் இந்த மாரி எமர்ஜென்சில 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாம இருக்கும்போதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஒரு வாட்டர் ஃபில்டர் ஆர்டர் போட்டு விட்டிருந்தாரு. இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ண ஃபில்டர்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 18 காட்டுது பார்த்தீங்களா? 11 வரைக்கும் கூட போச்சுங்க. இப்போ இந்த பக்கம் டம்ளர்ல இருக்கிறது டேப் வாட்டர் தான். நாங்க இன்னும் சாஃப்ட்னர்லாம் போடவே இல்ல. 265 காட்டுது. இங்கே இந்த டம்ளரில் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் வர்ற ஃபில்டர்டு வாட்டர். அது பார்த்தீங்கன்னா 59 காட்டுது. ஹெச்இபி வாட்டர் நாங்கள் பார்த்தோம். அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப பியூரஸ்ட்டாக இருந்தது. பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஃபில் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா அதே போய்க்கோங்க. இல்லை நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒவ்வொரு டைமும் கஷ்டமாக இருக்குது. இந்த வின்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் கோல்டு வரும். அப்போல்லாம் வீட்டை விட்டே வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நல்லது தான். இல்லைனா மொத்தமாக நீங்கள் சாஃப்ட்னர் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா கூட ஓகே. இப்போ எங்கள் நெய்பர்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டேப் வாட்டரே யூஸ் பண்ணிக்குவாங்க. நாங்கள் சாஃப்ட்னர்லாம் இன்னும் போடவே இல்லைங்க. அதனால இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு வாட்டர் ஃபில்டர் இருக்குது. ஆனால் அதோட பாயிண்ட் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். 59 வரைக்கும் போகுது. இந்த வாட்டர் ட்ராப் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து 18 தான். அதனால டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். எனக்கு என்னென்னா சிங்க்கில் பெருசாக இடம் போகுதே அப்படின்னு தான் ஒரு ஃபீலு. நம்ம மைண்ட் அப்படி தானே போகும். நல்ல வேலை காம்பேக்டாக இருக்கிறனால எல்லா ஆர்கனைசரையும் கரெக்டாக நான் ஃபிட் பண்ணிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு அரை மணி நேரம் வேலைங்க. வந்தாங்க, ட்ரில் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மணிமேகலை சிஸ்டருக்கு செப்டம்பர் மாதம் தான் பிறந்த நாள். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கூடவே செப்டம்பர் மாதம் பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? டாட்டா, பபாய்.